ஒரு ஆலிமை கேவலப்படுத்துறதுனால, ஒரு ஆலிமை இழிவுபடுத்துறதுனால ஏற்படக்கூடிய மூன்றாவது சோதனை தான், மூன்றாவது அல்லாஹுடைய சோதனை தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய கோப பார்வை உண்டாகும் இந்த பூமியில். யாரெல்லாம் இப்படி நடந்து கொள்கிறாங்களோ இவர்களோடு அல்லாஹுடைய கோப பார்வை கட்டாயமாக இவர்களுக்கு உண்டாகும், இவர்களுடைய குடும்பங்களுக்கு உண்டாகும் கட்டாயமாக. ஏண்டா அல்லாஹுடைய நபிமார்களுடைய அனந்தரத்தை சுமந்தவர்கள், நபிமார்கள் இன்றைக்கு பூமிக்கு மேலால இல்லை, அதற்கு பகரமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களோட பகைமை பாராட்டுறது, இவர்களுக்கு எதிராக நாங்கள் நடந்துக்கிறதுண்டா, இவர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம்டா, நாங்கள் நபிமார்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிற மாதிரி. கண்ணியமானவர்களே, அதனால தான் அல்லாஹுடைய கோப பார்வை உண்டாகும். ஹதீஸுல் குதுஸியில சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதைதுஹு பில் ஹர்ப். தெளிவாக விளங்குங்க, யாரு அல்லாஹுடைய நெருக்கமான ஒரு அடியானுக்கு தொந்தரவு கொடுப்பாரோ, அநியாயம் செய்வாரோ, தொந்தரவு கொடுப்பாரோ, ஃபகத் ஆதைதுஹு பில் ஹர்ப். அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸியில சொல்றானாம், யுத்தம் செய்வதை கொண்டு நான் அவருக்கு நான் நோவினை கொடுப்பேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு கீழால ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளக்கம் எழுதுவாங்க. கண்ணியமானவர்களை, நாங்கள் பயப்பட வேண்டிய மிக பயங்கரமான விடயம் இது. இன்றைக்கு சமூகத்தில் அது சர்வசாதாரணமாக மாறி இருக்கு. உலமாக்களுக்கு எதிராக வெக்ஷன் அடிக்கிறது, உலமாக்களுக்கு எதிராக கடிதங்கள் எழுதுறது, உலமாக்களுக்கு எதிராக வீடியோக்கள் போடுறது, உலமாக்களுக்கு எதிராக பகிரங்கமாக அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்துறது. கண்ணியமானவர்களை, இது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு மீடியாக்கள்ல இது நாங்கள் சர்வ சாதாரணமாக பார்க்கணும். கண்ணியமானவர்களே, சமூகம் ஒரு ஆபத்தான நிலைமையை நோக்கி பெய்து கொண்டிருக்கி என்பதற்குண்டான மிகப்பெரிய அடையாளம் தான் இது. அப்ப அல்லாஹு தஆலாவுடைய கோப பார்வை உண்டாகும். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ஒத்தன் பிற மனிதனுக்கு அநியாயம் செஞ்சாலே அவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளணும், சாதாரண ஒரு மனுஷனுக்கு. ஆனா வலியம் இல்ல, அல்லாஹுடைய ஒரு நெருக்கமான அடியானுக்கு ஒத்தன் என்ன செய்யறான், அநியாயம் செய்யறான். அல்லது ஆலிமன், அல்லது ஒரு மார்க்க அறிஞர் ஆலிமுக்கு அநியாயம் செய்கிறார். கண்ணியமானவர்களை சொல்றாங்க, அல்லது ஒரு அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியானை பத்தி கீபத் பேசுறாரு, அல்லது ஒரு ஆலிமை பத்தி ஒரு கீபத்தோட பேசுறாரு. இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? இணையதளங்களை பார்க்கிறோமா இல்லையா? பின்னூட்டல்களை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? கொமெண்ட்ஸ்களை பார்க்கிறோமா இல்லையா? சொல்றாங்க, இப்படி கீபத் பேசின ஒரு ஆலிமை பத்தி, அல்லது அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியானை பத்தி ஒரு கீபத் பேசினான், அல்ல ஒரு ஆலிமை பத்திய ஒரு இட்டுக்கட்டை பரப்பினான், அதில் ஒரு ஆலிமுடைய ஒரு குறைய பரப்பினா, கண்ணியமானவர்களை அவன் சொல்றாங்க, லைஸ ககைரிஹி மினன் நாஸ், ஏனைய மக்களுக்கு ஏனைய கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை போல இல்லை. யஸ்தத்துல் அதா, உலமாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய நெருக்கமான அடியார்களுடைய விடயத்தில் யார் இப்படி நடந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு தண்டனை மிகவும் கடினமாக இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும். கண்ணியமானவர்களை, நாங்கள் பயப்பட வேண்டிய விஷயம். அதனால் அல்லாஹுடைய கோப பார்வை உண்டாகணுமா, இந்த விஷயத்தை நாங்கள் தாராளமாக செய்யலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய கோப பார்வை உண்டாக கூடாதா, நாங்கள் உலமாக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அவர்களோட சொத்தாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே, அல்லாஹ் வாழ்க்கையில பல நலவுகளை கைதுகள் அல்லாஹு தஆலா உண்டாக்குவான். இரண்டாவது, நாங்கள் பயந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கட்டம், அது யார் எந்த ஆலிமாக இருந்தாலும் சரி, அவருக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோமா, அவருடைய மனசு நோகுது, அவருடைய உள்ளம் நோகுது, அவர் ரெண்டு கைகளையும் ஏந்தி துஆ செஞ்சா மற்றவங்களை போல இல்லை, மிகவும் வேகமாக அவசரமாக அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணியமானவர்களே, சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு கவர்னராக நியமிச்சாங்க. எப்படி ஆட்சி செய்கிறார் என்று பார்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய பட்டாளங்களை, அதாவது மதீனாவிலிருந்து அனுப்பி வச்சாங்க. அவங்க போய் அங்கே பக்கத்தில் கூஃபா இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் விசாரிச்சாங்க, இவர் எப்படி ஆட்சி செய்கிறாரு, எப்படி மக்களோடு நடந்து கொள்றாரு, எல்லாமே இவரை புகழ்ந்து பேசினாங்க. ஒரே ஒரு மனிதரை தவிர, பனு அபஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர் உசாமத் இப்னு கதாதா என்று சொல்லப்படக்கூடிய மனிதர், அவர் எழுப்பி சொன்னாரு, இவர் இப்படி அல்ல, இவர் நடந்து கொள்ளக்கூடிய சில விதங்களும் இருக்கி, பொய்ய பேசினாரு, இட்டு கட்டினாரு. சகோதரர்களை சொன்னாரு, ஏதாவது யுத்தம் ஒன்று நடந்தால் இவர் கலந்து கொள்ள மாட்டார் கவர்னர். அதே போல ஏதாவது சாமனங்கள் வந்த யுத்தத்துக்கு பின்னால அது சரியான முறையில் நீதமாக பிரிக்க மாட்டாரு. இவர்கிட்ட ஏதாவது ஒரு தீர்ப்பு கேட்டுக்கொள்ள போனா நீதமாக நீதமாக தீர்ப்பு செய்ய மாட்டாரு. கனிமானவர்கள் இதை கேட்டு சாத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் உடைஞ்சிச்சு, பதுவா செஞ்சாங்க. ஒரு ஆலிம், ஒரு காரி, ஒரு குர்ஆன ஹதீஸை படிச்ச பாடமாக்கின மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் உள்ளத்தால பதுவா செஞ்சாங்க, யா அல்லாஹ்
இவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யாக இருந்தா ஃபஅத்தில் ஃபக்ரஹு, இவருடைய வறுமையை நீடிச்சிடு, இவருடைய ஆயுள நீளமாக்கிடு. யா அல்லாஹ் வஅர்ரிதுஹுல் ஃபிதன், பெண்களுடைய ஃபித்னாக்கள்ல இவரை ஆழ்த்திடு. கண்ணியமானவர்களே, இந்த துஆ அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். உஸ்துஜீபத் தஅவத்துஹு, அவருடைய தஅவத் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. பின்னால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அவர் அப்படியே வளைந்து அவருடைய புருவங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து எந்த அளவுக்கு நீண்ட காலம் வாழ்ந்தார்னா 130 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தார். இதுக்கு பின்னால வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அழுக்கிற அளவுக்கு வாழ்ந்தார். ரெண்டாவது, வறுமை, யாரை கண்டாலும் யாசகம் கேட்பார், யாசகம் கேட்டு தான் திம்பார், சாப்பிடுவார். மூன்றாவது, ஏதாவது அழகான பெண்கள் போனா பஜாரில் அந்த பெண்களை போய்த்து அப்படியே பிடிக்க பார்ப்பாரு, அந்த பெண்களை போய்த்து பிடிக்க பார்ப்பாரு. யாராவது இவற்றை போய்த்து ஏதாவது உபதேசம் செஞ்சா சொல்லுவாரு, அசாபத்தினி தாவத்து சாத், சாதுடைய பதுவா எனக்கு பழிச்சிருக்கி, எனக்கு ஒன்றும் சொல்லவானும் வன ஷேகுல் மஃதூன், நான் ஃபித்னாவில் ஆழ்த்தப்பட்ட வயோதிபர் என்று அந்த மனிதரே சொல்லுவாராம், அந்த வயோதிபரே சொல்லுவாராம். கண்ணியமானவர்களே, ஒரு ஆலிமுடைய பதுவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் மிக வேகமாக. அது அங்கே இல்லை, இன்றைக்கும் எங்களோட நாட்டில், எங்களோட இலங்கையில் பல பகுதிகளில் நாங்கள் பார்க்கணும். இலங்கையில் நடந்த ஒரு செய்தியை கடைசியாக நான் பதிவு செய்கிறேன். கண்ணியமானவர்களே, இலங்கையில் ஒரு பகுதியில் ஒரு பள்ளியில் ஒரு ஆலிம் வேலை செஞ்சார். ஒரு நிர்வாகம் இருந்தால், ஒரு தலைவர் இருந்துச்சு. திடீரென இந்த ஆலிமுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. அந்த குழந்தையுடைய இடுப்புக்கு கீழால சீவன் இல்லை. பல கஷ்டங்கள் சிரமத்தோட பள்ளியில் இருந்தார். கொஞ்சம் லீவுகள் தேவைப்பட்டு எடுக்க வேண்டிய நிலைமையில் இப்படியாப்பட்ட நிர்வாகத்தோட பிரச்சனை வந்துச்சு. தலைவரோட பிரச்சனை வந்த நேரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுக்கு பின்னால் கடினமாக பேசி ஏசி எல்லாம் சேர்ந்து தலைவரும் ஏசி முதலாவது அந்த ஹசரத்தை பள்ளியை விட்டு விரட்டி விட்டாங்க. ஹசரத் உடனடியாக உடுப்புகள் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறது, இக்கட்டான நிலைமை, 2 ரக்காத் தொழுது போட்டு வந்து நிர்வாகத்தை பார்த்து சொன்னாரு, இந்த நிலைமை கட்டாயமாக உங்களுக்கு உண்டாகும், உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹசரத் பள்ளியை விட்டு வேகமாக போயிட்டு சேர்ந்துட்டாரு. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் காலம் போகுது. அந்த தலைவர் ஒரு பிரயாணம் போய்த்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஆக்சிடென்ட், என்ன நடந்ததுன்னு தெரியாது. சகோதரர்களே, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டாரு, எத்தனையோ நாடுகளுக்கு போய்த்து வந்துட்டாரு, எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய்களை செலவழிச்சிட்டாரு. ஆனால் அவருடைய இடுப்புக்கு கீழால சீவன் இல்லை. இன்னும் பெட்டோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, உலமாக்களுடைய துஆ, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய துஆ நிச்சயமாக பலிக்கும். இதை நாங்கள் எல்லாம் பயந்து கொள்ளணும். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் இந்த விஷயங்களை எங்களுக்குள்ளால உருவாக்கி இவர்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறையை நாங்கள் வித்தியாசமாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளணும்.